ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2019-20க்கான பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டிஸ்கஷன் பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு கொஞ்சம் நியூஸ் இருக்குது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன், இல்லாட்டி நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த வருஷம் பட்ஜெட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இந்த பட்ஜெட் ரிலேட்டட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்டிக்கல் 265 அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த 265 படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டேக்ஸோ இல்லாட்டி அதை கலெக்ட் பண்ணணும், இல்லாட்டி அவங்க மேலே போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ பட்ஜெட்டில் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸோட ரிலேட்டட் விஷயங்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு 266 நோ எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி இன்கர்டு எக்ஸப்ட் வித் ஆத்தரைசேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் லெஜிஸ்லேச்சரோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் நீங்கள் எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் செலவு பண்ண முடியாது. அப்போ இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு இது வேணும், அதனால இதை பட்ஜெட்னு கொண்டு வருவாங்க. அப்புறம் நம்மளுடைய ஆர்டிக்கல் 112 பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் என்ன பண்ணணும்னா பார்லிமெண்ட்டில் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பட்ஜெட்டை இது பண்ணுறோம். இப்போ நம்மளோட என்ன இதில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்டிக்கல் 112, டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் ஆர்டிக்கல் 113, அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்னா ஆர்டிக்கல் 114 ஆஃப் 3, ஃபினான்ஷியல் பில் ஆர்டிக்கல் 110 ஆஃப் A. இது எல்லாமே என்னென்னா நம்மளோட பட்ஜெட்டை தான் என்னென்னா இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் 2 பட்ஜெட் இருந்துச்சு. ஒன்று ஜென்ரல் பட்ஜெட், இன்னொன்று ரயில்வே பட்ஜெட்னு இருக்கும். ரயில்வே பட்ஜெட்டை முதல்ல தாக்கல் பண்ணுவாங்க அண்ட் அதோட டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜென்ரல் பட்ஜெட் இருக்கும். லேட்டஸ்ட்டாக 2017 என்ன பண்ணாங்கன்னா ரயில்வே பட்ஜெட்டை டெலீட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஜென்ரல் பட்ஜெட்லேயே ரயில்வே பட்ஜெட்டையும் கொண்டு வந்துட்டாங்க. அன்டில் 2016 வரைக்கும் அரௌண்ட் 92 இயர்ஸுக்கு நம்ம ரயில்வே பட்ஜெட்டை தனியாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா நம்மளுடைய கடைசி ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 25 February 2016 சுரேஷ் பிரபு பண்ணியிருப்பாப்பில். 2017 நமக்கு யூனியன் பட்ஜெட் ஒரு ஜென்ரல் பட்ஜெட்டாக நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படிங்கிறதுனா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இயர்லி எஸ்டிமேஷன், ரிசிப்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே அதில் இருக்கும். அப்போ அந்த ரிசிப்டை எப்படி செலவு பண்ணணும், எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, அதை எதுக்கு அலோகேட் பண்ணணும், அதை எப்படிலாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே இருக்கிறது தான் பட்ஜெட். இப்போ பட்ஜெட்னா ஒன்றும் கிடையாது, அதில் நிறைய டைப் ஆஃப் பட்ஜெட் இருக்குது. இப்போது டைப் ஆஃப் பட்ஜெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங்னா இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமோட அவுட்கம் என்ன, அந்த அவுட்கம்மை பொறுத்து ஒரு பட்ஜெட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங்கில் என்ன லிமிட்டேஷன் இருக்கும்னா இப்போ சோஷியல் ப்ரோக்ராம் இருக்குது. சோஷியல் ப்ரோக்ராம்னா ஒரு ஹெல்த் ஸ்கீம் இருக்குது. அந்த ஹெல்த் ஸ்கீமோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங்கோட முக்கியமான லிமிட்டேஷன் என்னென்னா சோஷியல் ப்ரோக்ராம்ஸுக்கு என்னென்னா இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு கார் கம்பெனி இருக்குது, அதில் ஒரு வருஷத்தில் நம்ம 500 கார் வெளியே ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கணும்னா அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங்கை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது ரிலேட்டட் டு சோசியல் செக்டார் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்னா இப்போ 2018-19 பட்ஜெட்டில் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணால் அந்த ஸ்கீம் இப்போ எம்ஜி நரேகா இருக்குது. எம்ஜி நரேகா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அதில் ப்ரொசீஜர் இருக்குது அண்ட் அதுக்கான எவ்வளோ அமௌண்ட்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அது பாசிட்டிவான ஒரு இது கொண்டு வந்திருந்தது அப்படின்னா நம்ம என்னென்ன அந்த பாசிட்டிவான அவுட்புட் கொண்டு வந்திருந்தது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக அது பாசிட்டிவான அவுட்புட் கொண்டு வந்திருக்கு இல்லை நெகட்டிவான அவுட்புட் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பட்ஜெட்டில் அதுக்கான அமௌண்ட்டை மறுபடியும் அலோகேட் பண்ணிடுறோம். இதுதான் இன்னும் இப்போ பட்ஜெட்டில் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஸ்கீமையும் முதல்ல ஸ்க்ராட்ச் ஜீரோலேருந்து பண்ணுவாங்க. ஜீரோலேருந்து சென்ஸ்னால் இதுக்கு முன்னாடி எம்ஜி நரேகா போட்டு அதோட ஸ்கீமெல்லாம் எவ்வளோ பாசிட்டிவோ நெகட்டிவோ அது கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு என்னென்னா அடுத்த பட்ஜெட் போடும்போது ஜீரோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எம்ஜி நரேகாவை. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1970s தான் இந்த மாதிரியான பட்ஜெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பட்ஜெட்டிங் அப்படின்னா இப்போ நமக்கு ஹெல்த் ஸ்கீமுக்கு நிறைய சொல்கிறோம். இப்போ ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்னு சொல்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேறு விதமான ஹெல்த்துக்கு பென்ஷன் ஸ்கீமு அதேமாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்கீமும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே
இதாகும். எஜுகேஷனுக்கு நிறைய ஸ்கீமு, அதே மாதிரி ஹெல்த்துக்கு நிறையா ஸ்கீமு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறையா ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் ஒரே ப்ரோக்ராமாக கொண்டு வந்து அந்த ஸ்கீமெல்லாம் ஒரே ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து ஒரு பட்ஜெட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராம் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் பட்ஜெட்டிங். இந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னா 2005 to 6 தான் ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறத ஒன்று உண்மையாக கொண்டு வராங்க. இப்போ இந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் பேஸ்டு டெவலப்மெண்ட். இப்போ உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா உமன்ஸுக்கு அதிகமான ஒரு சோப் கொடுக்கறது, அது அதிகமான ஒரு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது அண்ட் அதிகமான சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்கறது தான் அந்த ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட்டிங். ஸோ அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காண்டி கொடுக்கறது தான் ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் நம்ம இதில் இருக்கிறது. இப்போ பட்ஜெட்டுன்னு போட்டால் அந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருக்கும்? பட்ஜெட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல பட்ஜெட்னா ஒரு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதில் ரிசிப்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஸோ அதோட எவ்வளோ ரிசோர்ஸ் கிடைக்குதோ அதை வந்து கரெக்டான அளவில் யூஸ் பண்ணி 100% எஃபிஷியன்சி எடுக்கிறது. அதான் வந்துன்னா ஒரு பட்ஜெட்டோட முக்கியமான இது. அப்போ அந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருக்கும்? ரெவன்யூ அக்கௌண்ட் இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும். ரெவன்யூவில் 2 இருக்கும், ரிசிப்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர். ரிசிப்ட்டில் என்னென்னா டேக்ஸு, நான் டேக்ஸு. ஓகேவா? டேக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நான் டேக்ஸு என்னென்ன இருக்குது, அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு இருக்குது. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் 2 இருக்குது, ஒன்று வந்து ரிசிப்ட் சைடு, இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. ஸோ இதை பார்த்துக்கோங்க, அது முக்கியம். நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டு. இப்போ வந்து இதெல்லாம் பட்ஜெட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பார்லிமெண்ட்டில் பட்ஜெட்டை எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டை வந்து 5 ஸ்டேட்டில் பண்ணுவாங்க, 5 ஸ்டேஜில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட்டை ப்ரெசன்டேஷன் பண்ணுறது. யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேற்று ரீட் பண்ணார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து என்னென்னா ஜென்ரல் டிஸ்கஷன் கொடுவாங்க. ஜென்ரல் டிஸ்கஷன் போகும். இந்த ஜென்ரல் டிஸ்கஷன் முடிஞ்சோடனையும் ஹவுஸை அட்ஜர்ன்மெண்ட் பண்ணிடுவாங்க. அட்ஜர்ன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஹவுஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குது, அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு பட்ஜெட் போகும். அந்த பட்ஜெட்டில் ஸ்க்ரூட்டனைஸ் நடக்கும். ஸ்க்ரூட்டனைஸ் நடந்து அதுக்கு என்னென்ன டிமாண்டு, அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கு எவ்வளோலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஸ்பீச் போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு ஓட்டிங் ஆன் டிமாண்ட். அதுக்கடுத்து அது முடிஞ்சோடனே நமக்கு அட்ஜர்ன்மெண்ட் முடிஞ்சு பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங் ஆன் டிமாண்ட் நடக்க ஆரம்பிக்கும். அந்த கிராண்டுக்கு ஓட்டிங் நடந்து ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அப்ராபரேஷன் பில் வந்து பாஸ் ஆகும். அதுக்கடுத்து ஃபினான்ஸ் பில் பாஸ் ஆகும். இந்த 2 முடிஞ்சோடனே பிரசிடெண்ட்டை சைன் வாங்கினாங்கன்னா அது அப்ராபரேஷன் ஆக்ட் அண்ட் ஃபினான்ஸ் ஆக்டாக மாறிடும். அதுக்கடுத்து என்ன, இதில் சில மோஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது நம்ம இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பட்ஜெட் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, இப்போ எம்ஜி நரேகா வந்து நல்ல ஸ்கீம் அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு மறுபடியும் பட்ஜெட்டில் அமௌண்ட் அலோகேட் பண்ணுறது கரெக்டு. பட் எம்ஜி நரேகா வந்து மோசமான ஸ்கீம்னா இது ஒரு மோசமான ஸ்கீம் அப்படின்னு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு தான் சில மோஷன்ஸ் வச்சுருக்காங்க. தட் இஸ் கால்டு கட் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் மோஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டோக்கன் கட் மோஷன், பாலிசி கட் மோஷன், எக்கனாமிக் கட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கட் மோஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். டோக்கன் கட் மோஷன்னா இப்போ நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம்லாம் நல்லா தான் இருக்குது, பட் என்னென்னா அதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 100 ரூபா மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இது என்னென்னா அவரோட கவனத்தை ஈர்க்கிறாங்க. நீ பண்ணுறது நல்லா தான்ப்பா இருக்குது, பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் அதில் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். ஸோ அதனால் அந்த 100 ரூபா அப்படிங்கிறது கம்மி பண்ணுறது கவர்மெண்ட் கவுந்துருமா அப்படின்லாம் கவுராது. ஓகேவா? இதுக்கடுத்து என்னென்னா இந்த இதில் 26th டே, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 26th டே எண்டு வரைக்கும் நமக்கு பட்ஜெட் போய்கிட்டு இருக்கும். அந்த 26th டே வந்து என்னென்னா நிறைய பட்ஜெட் டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. அவங்களால வந்து என்னென்னா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஓட்டிங் கொடுக்க முடியலை. அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஸ்பீக்கருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று கில்லட்டின் க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். என்ன பண்ணுவார்னா 26th டே நான் எல்லாத்தையும் வந்து நானே பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிடுவாங்க, ஸ்பீக்கரே பாஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பாலிசி கட் மோஷன்னா இப்போ வந்து என்னென்னா நீ பண்ண அந்த ஸ்கீமெல்லாம் ஓகே, பட் என்னென்னா அது கேவலமான ஒரு ஸ்கீமு, அந்த ஸ்கீமுக்கு வந்து என்ன இனிமேல் எங்களால் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ₹1 மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா அந்த மோசமான ஸ்கீமை எடுத்து சொல்கிறதுக்காண்டி ₹1 மட்டும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து பாலிசி கட் மோஷன். நெக்ஸ்ட் எக்கனாமிக் கட் மோஷன்னா இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவையில்லை, கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் கட் மோஷன். இந்த மோஷன்லாம் பாஸ் ஆகிற சான்ஸ் இருக்கா அப்படின்னா பாஸ் ஆக சான்ஸ் இருக்குது, பட் மேக்ஸிமம் பாஸ் ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து லோக்சபாவில் பாஸ் ஆன போது ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட்ஜெட்டு 14 நாளுக்கு மேலே அவங்களால வச்சிருக்க முடியாது அந்த மணி பில்லை. அதனால் இப்போ லோக்சபாவில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கும், எந்த கட்சி வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்களோ அந்த கட்சிக்கு தான் பெரும்பான்மை இருக்கும். அதனால் இந்த மோஷன்லாம் பாஸ் ஆகுமானா பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஒருவேளை பாஸ் ஆகலாம் அப்படி, அதாவது நம்மளுடைய லெஜிஸ்லேட்டர் வந்து நம்ம மேலே நிஜமாகவே அக்கறை வச்சுருந்தா இந்த மாதிரியான மோஷன்லாம் பாஸ் ஆகும். பட் பாஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பட்ஜெட்டை பற்றின ஒரு டோட்டல் பாலிட்டி சம்மந்தமாக சொல்லியிருக்கோம். இப்போ பட்ஜெட்டில் என்னென்ன இந்த 2019-20 என்ன பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, ஏன் இதை 2019-20 அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இப்போ 2019 தான் போய்கிட்டு இருக்கு. 1920 ஏன் போகிறாங்க அப்படின்னா 2019 மார்ச்லேருந்து 2020 ஏப்ரல் இதுதான் வந்து என்னென்னா நம்மளுடைய கால அளவு. அப்போ இந்த கால அளவுக்கு தான் நமக்கு வந்து அந்த பட்ஜெட் போடுவாங்க. அதனால தான் அது 2019-20 அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த இப்போ நமக்கு கொடுத்துருக்க இதில் வந்துன்னா முக்கியமான 5 இது சொல்லியிருக்காங்க. ஒன்று ஃபார்மர்ஸுக்கு, 2வது அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு, 3வது டேக்ஸ் பேருக்கு, 4வது ஹோம் ஓனர்ஸுக்கு, 5வது இந்தியன் ஓவராலாக மற்ற எல்லா செக்டார்ஸ்க்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபார்மர்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் அதாவது பட்ஜெட்டில் நேற்று கொடுத்தது அண்ட் இன்றைக்கி கொடுத்தது பொறுத்து கொஞ்சமாக தான் தெரியும். நம்ம இன்னும் ஒரு வாரம் கழித்து போனால் தான் இந்த ஸ்கீமோட முழுமையான ரிப்போர்ட் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் இந்த டேக்ஸ் பேருக்கு இவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க, மற்ற இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன ஸ்கீம் புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அந்த ஸ்கீமோட இது நீங்கள் இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மற்றதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா டேக்ஸ் பேருக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, ஹோம் ஓனர்ஸுக்கு சோப்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா இது எக்கனாமிக் லெவலில் எந்த லெவலில் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதனால் நீங்கள் டேக்ஸ் பேருக்கு இவ்வளோ அமௌண்ட் கம்மி பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. பட் அதை பற்றின டீட்டெயில் ரொம்ப இன்டீரியராக போகணும் அப்படின்னா அப்படிலாம் நம்ம அவசியம் இல்லை. நம்ம வந்து எக்கனாமிக் இது பண்ணி போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்ன, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ்க்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்கீம் பேர் பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா. ஓகேவா, நிதி அப்படிங்கிறத ஒரு மனப்பாடமாக வச்சுக்கோங்க. நிதிங்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறது. ஓகேவா, இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் சப்போர்ட் அப்படின்ட்டாங்க. டைரக்ட் இன்கம் சப்போர்ட்னா மற்ற வழியில், அதாவது ஸ்கீம் மூலமாகவும், அதாவதுன்னா ஹெல்த் செக்டாருக்கு கொடுக்குறது, இல்லாட்டி எஜுகேஷன் செக்டாருக்கு கொடுக்குறது, இல்லாட்டி ஃபெர்டிலைசரில் சப்சிடி கொடுக்குறது, அப்படி சப்சிடி எதுவுமே கொடுக்காம டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே காசை போடுறாங்க. இப்போ எப்படி நீங்கள் வந்து லைக் இப்போ கேஸ் சிலிண்டருக்கு வந்து இவ்வளோ பே பண்ணி மிச்ச காசை வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு போடுதோ அது மாதிரி இதுதான் இந்த டைரக்ட் இன்கம் ஃபார்மர்ஸுக்கு பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா. இந்த யோஜனா படி பார்த்தீங்கன்னா யார் இதில் எலிஜிபிள், ஃபஸ்ட்டு இந்த எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 0 ஹெக்டார்லேருந்து 0ல லைக் ஒருத்தருக்கு லேண்ட் இருக்கணும். ஓகேவா, லைக் இப்போ 0.1 ஹெக்டார்னே வச்சுக்கோங்களேன். அவர் ஃபார்மர்ஸாக இருக்கிறாரு. அதிலிருந்து 2 ஹெக்டாருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கீமு அப்ளிகபிள். ஓகேவா, அவங்க வந்து கண்டிப்பாக ஃபார்மராக இருக்கணும். நீங்கள் வந்து லேண்ட் வச்சுருந்தாலே உங்களுக்கு கொடுப்பாங்களான்னா கிடையாது, ஃபார்மராக இருக்கணும். அப்படி அந்த ஃபார்மராக இருக்கிறத அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கீம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இனிமேல் தான் கிடைக்கும். அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இப்போது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 பெர் ஆனம். ஓகே, ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ கணக்கு போடுங்க. நான் இதோட கிரிட்டிசிசமும் பார்க்கலாம். ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதனால என்ன ஆகுதுன்னு எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.56 crore ஃபார்மர்ஸு பயனடைகிறாங்க. இந்த இதில் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2019-20 75,000 crore கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 20,000 crore ஃபார் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி பட்ஜெட்டட் வித்தின் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக, ஏன்னா இது ரொம்ப போகும். பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ், ஒரிஜினல் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான எஸ்டிமேட்ஸ் இருக்குது. அந்த எஸ்டிமேட்ஸ் உங்களுக்கு நாளைக்கு இதில் சொல்கிறேன். இப்போ இந்த எஸ்டிமேட்டை இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இதை நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இதை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் முக்கியமானது. இந்த 3 எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேரெக்டாக பேங்க்லேயே நமக்கு காசு போட போகிறாங்க 6,000 பெர் ஆனம். இதுதான் வந்து என்னன்னா இந்த ஸ்கீமோட முக்கியமான இது. அப்போ இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபார்மர்ஸ் 1 ஹெக்டாருக்கு பிலோ இருந்ததுன்னா, ஃபார்மர்ஸ் 1 ஹெக்டாருக்கு பிலோ அவங்க வந்து அந்த லேண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1 ஹெக்டார்லேருந்து 2 ஹெக்டார் வரைக்கும் நம்ம வந்து லேண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 வகையான ஃபார்மர்ஸ் மட்டும்தான் 6,000 பெர் ஆனம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க வேண்டியது.
இப்போ இது டைரெக்டாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே 3 தவணையாக போடுவாங்க. 3 தவணையாக போடுறதுனா இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் மார்ச் வரைக்கும் எடுத்துக்கிறோம். டிசம்பர் மார்ச் ஓகேவா, அப்போ 4 மாதத்து கணக்கில் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 மாத கணக்கில் இப்போ 2000 ரூபா போடுவாங்க. அடுத்த ஒரு 4 மாத கணக்கில் 2000, அடுத்த ஒரு 4 மாத கணக்கில் 2000. இது வந்து என்ன ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா இப்போ இருந்து இல்லை, இதுக்கு முன்னாடியிலேருந்து அப்படிங்கிறது தான் மீனிங் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அது எந்த டேட் கொடுக்குறாங்க அதில் தான். இதில் எவ்வளோ வகையான ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு எந்த மாதிரியான அந்த ஸ்மால் ரீஜனல் ஃபார்மர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அவங்க எவ்வளோ எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த இதில் மென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மொத்தமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்த இது. ஃபார்மர்ஸ் ரிலேட்டடாக நம்ம வேறு யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒன்லி நமக்கு இது மட்டும் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு கொடுக்கணும்ல, அதுக்கு ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய காமதேனு ஆயோக் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் அப்கிரேடேஷன் அந்த இதை வந்து என்னென்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கவுஸுக்கு ஓகேவா, இதுதான் வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா இந்த 750 crore இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்துச்சு, இப்போ 750 crore அப்படிங்கிறது அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸுங்கிறது நமக்கு லைக் ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் மாதிரி நமக்கு ஃபிஷரிஸ் இது இருக்கவங்களும் நமக்கு இதில் வராங்க. இப்போ ஃபிஷரிஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கும் கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஃபிஷரிஸ் இதுனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸ் ஃபார்மர்ஸ் ஓகேவா, இவங்க 2 பேருக்கும் என்னென்னா கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இருக்குது. அவங்க இதில் 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாங்களோ அதில் 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னா லைக் எனக்கு 2%க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வேண்டாம் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் என்னென்னா அவங்க ஒழுங்காக அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணி ரீபேமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னலாக நான் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராப் லோன்ஸு. கிராப் லோன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகமான கிராப் லோன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஈவன் அவங்க வந்து என்னென்னா டிசாஸ்டர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2% வந்து என்னென்னா நாங்கள் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறோம். அடிஷ்னலாக வந்து என்னென்னா அவங்களுக்கு ரீபேமெண்ட் ஷெடியூல் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு 100 ரூபா 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, பட் உங்களுக்கு டிசாஸ்டர் வந்துருச்சு, நான் அந்த 5 லட்சத்துக்கு 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதிலிருந்து ரீபேமெண்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் இதிலேருந்து இதுக்கு முன்னாடி 5 வருஷத்தில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ ட்ராப்ட் வந்ததுனால நீங்கள் 5 வருஷம் வேண்டாம் 10 வருஷம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த 10 வருஷத்துக்கான இதுலேயும் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பண்ணுறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6,000 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 6,000 அப்படிங்கிறத கணக்கு போடுங்க. பெர் ஆனமில் பெர் மந்த்து கணக்கு போட்டிங்கன்னா 500 ரூபா தான். அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது தெலுங்கானா ஒடிசாவில் ஆல்ரெடி 2 ஸ்கீம் போயிட்டுருக்கு. இந்த 2 ஸ்கீமை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நியூஸஸில் பார்த்தாச்சு. ஒன்று வந்து ரியாத் பந்து ஸ்கீமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலியா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து லேண்ட் ஓனர்ஸ், லேண்ட் இருக்கணும் அவங்களுக்கு. அப்படி 2 பேருக்கு அந்த இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரியாத் பந்து ஸ்கீமில் அரௌண்ட் 10,000 பெர் ஏக்கரை வந்து அவங்க இப்போ ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலியா ஸ்கீமில் 25,000 ஃபார் ஃபார்மர்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு பெர் இயருக்கு. பட் இந்த பிஎம் கிஷான் ஸ்கீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 crore தான், 500 rupees தான் போய்கிட்டு இருக்கு. இது என்னென்னா இருக்கையிலே ரொம்ப லோவான அமௌண்ட். அதாவது ட்ரிசில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ட்ரிசில்ஸ்னால் ஏதோ தூர்ற மாதிரி தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு இது ஃபார்மரோட டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறதுனால இது வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா இது வந்து 2 ஹெக்டாருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது ஃபார்மர் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கீம்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமான லேண்ட் ஹோல்டிங்கில் இருக்கவங்கள தான் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போது நமக்கு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் லேண்ட் ஓனர்ஸுக்கும் இது நமக்கு கிடைக்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் திங்க் அப்படின்னு சொல்லலாம். தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இன்னமும் அந்த ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்மர்ஸாகவே இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது கண்டினியூ பண்ணும். ஏன்னா அவங்க ஃபார்மர்ஸ் அந்த ஃபார்ம் லேண்டை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த 6,000 அமௌண்ட்டு நமக்கு போகாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மேபி அவங்க வந்து என்னென்னா அந்த ஃபார்ம்லேயே வந்து அடுத்த தலைமுறையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நமக்கு அக்ரிகல்ச்சரோட அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஓகேவா, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவில்
நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபார்மர்ஸ்க்கு இந்த கொடுத்துருக்க இது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கம்பேர்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா, இது ஒன்லி லேண்ட் ஓனர்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. நமக்கு அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரே கொடுத்துருக்காரு. நம்மளுடைய ஜிடிபி அரௌண்ட் 50% ஆஃப் ஜிடிபி நமக்கு இன்ஃபார்மல் செக்டார்லேருந்து தான் வருது, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்லேருந்து தான் வருதுன்னு. அப்போ அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு கொடுக்குற அமௌண்ட்டு இதில் எதுவும் பேசலை. அதாவது டைரெக்டாக நமக்கு லேபர்ஸ் இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான அமௌண்ட்டு கொடுக்கல. அப்போ இது ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, நமக்கு அடுத்த ஸ்கீம் போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம்னா 500 crore ஃபண்ட்ஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னால் யார், முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அன்ஆர்கனைஸ்டு இப்போ ஃபார்மல் செக்டார், இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்ட்டு இருக்குது. ஃபார்மல் செக்டார்னால் இவங்க வந்து கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்கீமுக்குள்ளே போயிடுவாங்க, மாதம் கரெக்டான சம்பளம் வந்துடும், இவங்கெல்லாம் ஃபார்மல் செக்டார். இது இன்ஃபார்மல்னால் அன்ஆர்கனைஸ்டு செக்டார், இவங்களுக்கு மாத சம்பளம் அப்படிங்கிறது கிடையாது. அதேமாதிரி இவங்களோட அது நிலையான வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஸோ இவங்களுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறதான் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மன்தன் யோஜனா அப்படிங்கிறது. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 60 வயசுக்கு அப்புறமா நமக்கு 3000 rupees மந்த்லி நமக்கு பேமெண்ட் பென்ஷன் வர்ற மாதிரி பண்ணுறாங்க. இந்த 3000 எப்படி அந்த 3000 எப்படி பென்ஷன் ஸ்கீமாக கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ 18 வயசில் வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 55 ரூபா நீங்கள் மாதம் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு பென்ஷன் அமௌண்ட்டாக. இதே இது நீங்கள் 29 வயசில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபா மாதம் பே பண்ணணும். அப்போ இந்த 18 to 29 தான் ஜாயின் பண்ணுற வயசே. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ 55 ரூபா பே பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டு 55 ரூபா உங்களுக்காண்டி பே பண்ணும். 100 ரூபா பே பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்காண்டி 100 ரூபா பே பண்ணும். இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது. இப்போது இதில் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினா நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் ஒரு மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்தா இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோனா அரௌண்ட் 15,000 நீங்கள் வந்து மந்த்லி சேலரி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னா இந்த வருஷம் 500 crore வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இதுதான் ஓவராலாக இதில் சொல்ல வந்தது. மற்றபடி இதில் வேறு எதுவும் வந்து என்னென்னா முக்கியமானது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கீமை எவனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்கீமோட மற்ற இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன பிரச்சனை, இதுதான் வந்து இந்த மொத்த ஸ்கீமு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். உங்களுக்கு அது தேவைன்னா நம்மளோட வள்ளுவன் ஐஏஎஸ் யூடியூப் சேனல்லே வந்துன்னா நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் வள்ளுவன் ஐஏஎஸ்னு யூடியூப்பில் அடிங்க, உங்களுக்கு அது வரும். அந்த நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே இருக்காங்க. இந்த ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, லைக் டிசேபிள்டு பீப்புளுக்கு, ஓல்டேஜ் பீப்புளுக்கு, அந்த உமன்ஸுக்கு, ஓகே, விடோ உமனுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க. போன வருஷம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 9,975 crore கொடுத்தவங்க இந்த வருஷம் 9,200 crore கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. 775 crore வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செகண்ட் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேயருக்கு கொடுக்குறது. நீங்கள் வந்து லெஸ் தென் 5 lakh இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,500 நீங்கள் நெட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2.5 lakh இருந்து இப்போ வந்து 5 lakh இது பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ரொம்ப பெரிய லெவலெலாம் தெரிஞ்சிக்க வேண்டாம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ 6.5 lakhs வந்து சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு இயர்லி 6.5 lakh சம்பளம் வாங்குறீங்கன்னா இதில் இப்போ 5 lakh தான் நமக்கு வந்து டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6.5 lakh வாங்குறீங்கன்னா இப்போ 1.5 lakh எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா? இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து வேறு எதுக்காவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் டேக்ஸ் கிடையாது. இதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்தோன்னா இதில் இன்னொன்று டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னா இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் வந்து வாங்குகிற சம்பள அமௌண்ட்டை பேங்க்கில் போடுறீங்க. வாங்குகிற சம்பள அமௌண்ட் டைரெக்டாக பேங்க்கு போகுது இப்போ நிறையா பேருக்கு. அப்போது அதில் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ்னால் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் டைரெக்டாக வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 5 லட்ச ரூபா இயர்லி சம்பளம் வாங்குறீங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40,000 டேக்ஸ். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் வந்து 40,000 அப்படின்னு இருந்துச்சு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து என்னென்னா இந்தியாவில் 2005 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 2008 இந்த இதில் 2018 ரிவைவ் பண்ணாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களோட அமௌண்ட், உங்களோட சேலரியில் இவ்வளோ அமௌண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு மற்ற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு
இது போடுவாங்க. அதாவதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் போடுவாங்க. அதில் வந்து என்ன அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுடைய மெடிக்கல் அலவன்ஸு, அதுக்கடுத்து என்னென்னா ட்ராவல் அலவன்ஸை பொறுத்து பண்ணாங்க. இப்போ டேரெக்டாக 40,000 அப்படிங்கிற ஒரு அலவன்ஸை அவங்க 40,000 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இந்த வருஷம் ஒரு எக்ஸ்ட்ரா 10,000 இன்க்ரீஸ் பண்ணி 50,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வேல்யூவை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்கிறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நாட் ஜஸ்ட் ஆன் இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னா இது இப்போது நான் சொன்ன அந்த வேல்யூவெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா இது யார் யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லோயர் அண்ட் மிடில் இன்கம் கிளாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது வந்து நம்மளுடைய இதில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இவங்களோட அமௌண்ட் எல்லாமே இவங்களுக்கு கையில் அதிகமாக போயிடுச்சு. இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு வந்துன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி 10,000 20,000 வந்து இது பே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த 10,000 20,000 பே பண்ண அவசியம் இல்லை. அப்போ உங்கள் கையில் அதிகமான மணி வந்துருச்சு. அப்போ அதிகமான மணி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதிகமான பர்ச்சேஸுக்கு போவீங்க. அப்படி அதிகமான பர்ச்சேஸுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக சான்ஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இதில் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சில இப்போ இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் வந்து நீங்கள் வச்சுருந்து ஒரு ஹவுஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இது கிடையாது, டேக்ஸ் கிடையாது. இப்போது நீங்கள் 2 ஹவுஸ் வாங்கினாலும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ 2 crore இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து டேக்ஸு டிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு லைக் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து என்னென்னா 2 ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து உங்களுக்கு இது கிடையாது. இப்போ 2 ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கிடையாது. இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் நோஷனல் ரெண்ட், அந்த ப்ராப்பர்ட்டியோட ரெண்ட் எவ்வளோ அதுக்கேற்றப்ப நீங்கள் பே பண்ணணும். இதுக்கு ப்ரொப்போஸ்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ டேக்ஸ். இப்போ வந்து அதுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா 3 ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ப்ராப்பர்ட்டிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் நீங்கள் வந்து அமௌண்ட் டேக்ஸ் பே பண்ணணும் அவசியம் இல்லை. 2வது ப்ராப்பர்ட்டிக்கு 3வது ப்ராப்பர்ட்டிக்கு நோஷனல் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும். இது இப்போ ப்ரொப்போஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு நோ டேக்ஸு, தேர்டுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேல்யூ வந்து 2 crore மேலே போகக்கூடாது. நீங்கள் வாங்குகிற அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 2 crore மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன அந்த கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுறீங்க. அப்படி இன்னொருத்தருக்கு சேல் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அப்படி பே பண்ணுறது நீங்கள் வந்து 2 crore உங்களுடைய வேல்யூ உங்களுடைய வீட்டை விற்றீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் பே பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி எதுவும் இதில் முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டாம்ப் டியூட்டி டுவிக் மே லோவர் காஸ்ட் ஈஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்டாம்ப் டியூட்டி இப்போ ஒரு செக்யூரிட்டியை ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த இதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது பே பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து அந்த செக்யூரிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுங்கள், அதுக்கடுத்து பே பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இவங்களுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு increase the government sourcing 2% subvention for loans a boost for MSME. இப்போ MSME செக்டாருக்கு நீங்கள் அரௌண்ட் எவ்வளோ கடன்னா 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னா என்னென்னு. 2% சப்வென்ஷன் கொடுக்குறாங்க. எவ்வளோனா நீங்கள் அப் டு 1 crore வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் வந்து 2% உங்களுக்கு சப்வென்ஷன் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்குது. இதில் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்னால் நிறையா MSME செக்டார் ப்ளஸ் கவர்மெண்ட் செக்டாரை வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ணி அவங்க வந்து பர்ச்சேஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே பண்ணி அதுக்கு அமௌண்ட் கொடுக்குறது எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே நடக்கும். இதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் அந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் எதுவும் இல்லை. இன்னொன்று ட்ரேட்ஸை பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஆல்ரெடி ட்ரேட்ஸை பற்றி நிறையா பேசியாச்சு. ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் பற்றி பேசுகிறாங்க. அது நம்ம நிறைய ஆல்ரெடி பேசியாச்சு. மற்றபடி இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நியூ பேனல் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் நாமோதிக் கம்யூனிட்டிஸ். இப்போ நாமோதிக் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு நாமோதிக் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற பழையங்கால மக்கள் அப்படிங்கிறது தான் அதோட இது. இவங்கெல்லாம் மோஸ்ட் டிப்ரைவ்டு சிட்டிசன்ஸ். இந்த மோஸ்ட் டிப்ரைவ்டு சிட்டிசனுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி எதுக்காண்டி
அப்படின்னா அவங்களுடைய ஒரு பிளேஸ்லேருந்து மூவ்மெண்ட் ஆகிறவங்களுக்கு எந்த விதமான இது தேவை அப்படிங்கிறதும் அண்ட் அவங்களுடைய வெல்ஃபேருக்கான ஒரு டெவலப்மெண்ட் போர்டு செட்டப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரிக்குனா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இதுக்கு முன்னாடியே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரேங்கே கமிஷன் அண்ட் இடாட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கமிஷன் இதுக்கு போட்டிருக்காங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட் கோஸ் ஃபார் ஏ டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட் எவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.1%, அதுக்கடுத்து அடுத்த வருஷத்துக்கு 3% அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதுதான் நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோட டார்கெட். ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் வந்து ரெவன்யூவோட அதிகமாக பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஓகேவா? இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் நீங்கள் 3% மேலே போகக்கூடாது. ஆனால் போகிறது அதிகமாக போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எக்கனாமியில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த வருஷம் நீங்கள் ஃபார்மர்ஸ்க்கு அவங்க டைரெக்டாக வந்து 6,000 கொடுக்கறதுனால இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டு நாங்கள் 3.4% தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். இந்த வருஷமும் அடுத்த வருஷம் 3.4% தான் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 3.1% அண்ட் 3% நாங்கள் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா RBI மே நாட் கட் ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக இருக்குது. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா RBI நமக்கு வந்து இப்போ மானிட்டரி பாலிசி கமிட்டியில் நமக்கு ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வேல்யூவை கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து அதிகமான கடன் கொடுக்குற எபிலிட்டி போகும். இப்போ வந்து இவங்க டைரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இவங்களே டைரெக்டாக அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படி டைரெக்டாக அமௌண்ட் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக ரேட் கட் பண்ணுற எந்த விதமாக, அதாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக இருக்கிறதுனால ரேட் கட் பண்ண மாட்டாங்க. அப்படி ரேட் கட் பண்ணலாட்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வந்து மக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரேட் கட் அப்படிங்கிறது பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் கடன் கொடுக்கும், நீங்கள் கடனுக்கு ரிட்டர்ன் கொடுப்பீங்க. இப்படி 2-வே ப்ராசஸ் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா ஸ்கீமுங்கிற பேரில் உங்களுக்கு 1-வே ப்ராசஸில் அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இது வந்து என்னென்னா நமக்கு ஆர்பிஐயோட அந்த ரேட் கட் டிசிஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கோயல் அன்வைஸ் விஷன் 230 ஹைலைட்டிங் 10 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்தம் 10 ஸ்கீமை பற்றி 10 விதமான ஒரு டைமென்ஷனை பற்றி பேசுகிறாங்க. அந்த டைமென்ஷன் தான் இதில் சொல்லியிருக்காங்க. அந்த டைமென்ஷனுக்கான ஒரே பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டைமென்ஷன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணுறது, டிஜிட்டல் எக்கனாமியை கொண்டு வர்றது, பொல்யூஷனை கம்மி பண்ணுறது, ரெனியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன், க்ளீன் ரிவர்ஸு, நெக்ஸ்ட்டு ப்ளூ எக்கனாமியை டெவலப் பண்ணுறது. இது எல்லாமே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட ஈக்குவலாக இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பேஸ் ப்ரோக்ராமை இன்க்ரீஸ் பண்ணுறது, செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆஃப் ஃபுட்டு, ஹெல்த் கேரு அண்டு டீம் இந்தியா அப்படிங்கிறத கொண்டு வருது. அப்போ இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப பெட்ரு. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் ஆன் தி ஆன்வெல். இப்போ புதுசாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம ஒரு தடவை ஒரு கமாண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை மறுபடியும் அதுவே யோசித்து அதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பண்ணும். தட் இஸ் கால்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு மிஷின் மாதிரி. ஓகேவா? அந்த இதை தான் வந்து என்னென்னா இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இந்த சைபர் இதுக்காண்டி நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வர்றது மூலமாக நமக்கு நியூ ஜாப்ஸ் வந்து நிறையா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்யூனிகேஷன், குவாண்டம் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற எல்லாமே வந்து என்ன இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம இன்னும் நிறையா பார்ப்போம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் என்னங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் ஃபார் ஃபிலிம் மேக்கர்ஸ் டு கெட் அ கேமராஸ் ரோலிங். இது என்னென்னா ஆன்டி கேம் ரெக்கார்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஆன்டி கேம் ரெக்கார்டர் இன் த சென்ஸ் நீங்கள் இந்த பைரசிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இதில் பேசுகிறாங்க. இந்த பைரசியை கவர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சில இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும்தான் இதில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விஷன் 2030 நம்ம வந்து ஒரு 10 ப்ரோக்ராம் பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராமில் நமக்கு ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுன்னு அதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. இதில் வந்து என்னென்னா இதை வந்து விஷனாக சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கான எந்த ஸ்கீமும் பெருசாக அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு என்னென்னா லித்தியம் அயன் பேட்டரியை தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு. அதுக்கு 5% வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அந்த 5% டெலீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.